காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க 5வது மாதம் ஸ்கேன் நம்ம எடுக்கணும். நாளைக்கு நம்ம போயிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோனே அப்படியே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. "ஐயய்யோ! நாளைக்கு போய் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. போனா அங்கே என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே இருக்காரு. "என்னங்க ஸ்கேன் பண்ண போலான்னு சொன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல காவேரி ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போய் தனியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே! இவளுக்கு வேற அம்மா போட்டிருக்கு. கண்டிப்பா 5வது மாச ஸ்கேன்ல எல்லாமே தெரியும்னு சொன்னாங்களே! குழந்தைக்கு எதனா ஒண்ணுனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி காவேரிய கூட்டிட்டு அடுத்த நாள் போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப சாரதாவும் சொல்றாங்க, "நானும் வரேன் உங்க கூட" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்கும்மா நீ வர? அவர் மட்டும் போதும். நான் அவர கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. அத்தையும் வரட்டும் நம்ம கூட" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்ப சாரதா, விஜய் 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாவே வராங்க. "ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஒரே மாதிரி உம்முன்னு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு அங்க டாக்டர பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்றாங்க. "நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. நாங்க ஸ்கேன் பண்றோம்." "சரி நீங்க பார்க்க போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, நாங்க பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு. சாரதா 2 பேருமே சொல்றாங்க. "சரி வாங்க, நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டாக்டர் காட்டுறாங்க. ஸ்கேன்லாம் பண்றாங்க. பண்ணும்போது அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது விஜய் மனசுக்குள்ள ஒரு மாரி படபடப்பா இருக்கு. ஐயோ! எதுவுமே சொல்லிடக்கூடாது. குழந்தை நல்லா இருக்கணும், நல்லபடியா பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி டென்ஷனாவே பார்க்குறாரு. அதே மாதிரியே டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருங்க, குழந்தைக்கு பாதிப்பு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே